எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் Geekytamizha. இன்னைக்கு வந்து நம்ம iQOO Z9X ஓட ஒரு அன்பாக்சிங் அண்ட் ஓவர்வியூ வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதான் நமக்கு வந்து iQOO Z9X ஓட ஒரு பாக்ஸ் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஃப்ரண்ட்டில் வந்து நமக்கு iQOO அப்புறம் Z அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க. ஸோ பேக்கில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ப்ரைசிங் வந்து அடிச்சிருக்காங்க. ஏன்னா இது வந்து நமக்கு iQOOல வந்து அனுப்பிச்ச ரிவ்யூ நோட். இன்றைக்கி தான் நமக்கு வந்து ஃபோன் வந்து லான்ச் ஆக போகுது. கரெக்டான ப்ரைஸ் வந்து நமக்கு டிஸ்கிரிப்ஷனில் வந்து போடுறேன். ஆனால் ஒரு 12,000லேருந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க. கரெக்டான ப்ரைஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பாக்ஸ் ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து நம்மளுக்கு iQOO Z9X ஸ்மார்ட் ஃபோன் தான் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த கவர்ஸ் எல்லாமே வந்து நம்ம பிரிச்சிடலாம். ஸோ நம்ம கவர் பிரித்த உடனே பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் வந்து நமக்கு ரீசெண்டாக லான்ச் ஆன iQOO Z9 ஸ்மார்ட் ஃபோன் மாதிரியே தான் இருக்குது. பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ இது வந்து நமக்கு க்ரீன் கலர், பின்னாடி வந்து நமக்கு ஒரு சூப்பரான அந்த பெயிண்ட் டிசைன் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்குது. ஃபோன் வந்து நம்மளுக்கு 199 கிராம்ஸுங்க. ஸோ ஃபோன் வந்து லைட்டாக வந்து ஹெவியாக தான் இருக்குது. பட் இந்த ஃபோனில் வந்து நமக்கு 6000 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து நம்ம ஃபோன் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து பிளாஸ்டிக் பேக் தான் நமக்கு வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் பின்னாடி வந்து நம்மளுக்கு ஒரு 50 மெகா பிக்சல் மெயின் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நம்மளுக்கு அல்ட்ரா வைட் கேமரா வந்து இல்லை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சார் மட்டும் தான் நமக்கு வந்து பின்னாடி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சொன்னபடி ஃபோன் வந்து நமக்கு 199 கிராம். ஸோ ஸ்லைட்டாக வந்து நமக்கு ஹெவியாக தான் வந்து இருக்குது. நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து நம்மளுக்கு 6.72 இன்ச் 120Hz எல்சிடி டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. இதில் AMOLED டிஸ்பிளே வந்து இல்லை, எல்சிடி பேனல் தான் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஆனால் ஒரு 120Hz எல்சிடி பேனல் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து நம்மளுக்கு 8 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. அதே சமயத்தில் இது வந்து நமக்கு சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் தான் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து நமக்கு கீழே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரொம்ப நல்ல விஷயம் என்னன்னா இந்த ஃபோன் வந்து நமக்கு டியூவல் ஸ்பீக்கர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் ஒரு USB Type-C போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் ஒரு நாய்ஸ் கேன்சலிங் மைக்ரோஃபோன் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து நம்மளுக்கு ஒரு ஹெட்ஃபோன் ஜாக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து வயர்ட் ஹெட்ஃபோன் கூட இதில் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு மேலே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா iQOO ஃபோன்ஸில் IR பிளாஸ்ட் வந்து கொடுப்பாங்க. இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா IR பிளாஸ்ட் வந்து நமக்கு கொடுக்கல. ஸோ மேலே வந்து நமக்கு எதுவுமே இல்லை, காலியாக தான் வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து சிம் ட்ரே வந்து கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 2 நானோஸும் இல்லாட்டி 1 நானோஸும் ஒரு மெமரி கார்டு வந்து போட்டுக்கலாம். ஸோ ஹைப்ரிட் சிம் ஸ்லாட் தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. 5G அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து நமக்கு 8 5G பேண்ட் சப்போர்ட் வந்து கொடுக்குறாங்க. ஸோ நான் வந்து ஏர்டெல் 5Gலையும் டெஸ்ட் பண்ணேன். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஜியோ 5Gலையும் டெஸ்ட் பண்ணேன். 5G வந்து நம்மளுக்கு சூப்பர் ஃபாஸ்ட்டாக வந்து வேலை செய்யுது, நீங்களே பார்க்கலாம். ஸோ 5Gயில் வந்து நம்மளுக்கு எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த ஃபோனில் வந்து நமக்கு அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்து Android 14 அதுக்கப்புறம் FunTouch OS 14 தான் நமக்கு வந்து அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்து கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் வந்து நமக்கு Snapdragon 6 Generation 1 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க சொன்ன 12,000 rupeesக்கு வந்து நமக்கு ப்ரைஸ் பண்ணாங்கன்னா அந்த ப்ரைஸுக்கு த பெஸ்ட் ப்ராசஸர் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ரொம்ப ஈஸியாக வந்து சொல்லிடலாம். இந்த ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா த்ராட்டலிங் கூட நமக்கு வந்து பெருசாக வந்து எதுவுமே ஆகலை. இதில் வந்து நமக்கு 128GB UFS 2.2 ஸ்டோரேஜ் தான் நமக்கு வந்து அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம ஃபோனை பற்றி பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து பாக்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு TPU கேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு நார்மலான ஒரு TPU கேஸ் தான், பெருசாக வந்து நமக்கு எந்த விதமான இதுவும் இல்லை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு குவிக் ஸ்டார்ட் கைட், அப்புறம் இந்த வாரண்டி கார்டு வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து நமக்கு 6000 mAh பேட்டரி இருக்குது. ப்ளஸ் வந்து நமக்கு 44 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் பாக்ஸ்லேயே நமக்கு வந்து இன்க்ளூட் பண்ணுறாங்க, நல்ல விஷயம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து USB Type-C கேபிள் வந்து நமக்கு கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஃபோனில் வந்து 6000 mAh பேட்டரி இருக்குது. அதே சமயத்தில் Snapdragon 6 Generation 1 ப்ராசஸரும் இருக்குது. ஸோ கண்டிப்பாக பேட்டரி லைஃப் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து டெஸ்ட் பண்ணியே தான் ஆகணும். ஸோ இப்போ வந்து நம்ம ஃபோனுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பூட் வந்து கொடுக்கலாம். ஸோ நீங்கள் பார்க்கலாம் iQOO 5G பவர் பை Android அப்படின்னு சொல்லி வந்துச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம ஃபோனை செட் பண்ணிவிட்டு நம்ம வீடியோவை கண்டினியூ பண்ணலாம். ஓகே கைஸ், வீடியோ வந்து கண்டினியூ பண்ண முன்னாடி உங்களுக்கு வந்து ஒரு லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு வேணா நீங்கள் வந்து ஆக்சிஸ் பேங்கோட நியோ கிரெடிட் கார்டு வந்து ட்ரை பண்ணலாம். மாதத்துக்கு 2 தடவை உங்களுக்கு வந்து 40% ஜொமேட்டோ ஆஃபர் வந்து கொடுக்குறாங்க. நீங்கள் வந்து அமேசான் பே மூலியமாக இந்த கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி என்ன யூட்டிலிட்டி பில்ஸ் பே பண்ணாலும் உங்களுக்கு வந்து 5% ஆஃபர் வந்து கொடுக்குறாங்க. மாதத்துக்கு ஒரு தடவை பிளிங்கிட்டில் 10% ஆஃபர் வந்து கொடுக்குறாங்க. மிந்த்ராவில் 150 ரூபா டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்குறாங்க. புக் மை ஷோவில் நீங்கள் புக் பண்ணுற மூவி டிக்கெட்ஸ்க்கு 10% ஆஃபர் வந்து கொடுக்குறாங்க. இந்த கிரெடிட் கார்டு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் யூஸ் பண்ணி கூட நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், இப்போ வந்து நான் ஃபோனை வந்து ஃபுல்லாக வந்து செட் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 120Hz வந்து நம்மளுக்கு நல்லா ஸ்மூத்தாகவே இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். ப்ளோட்வேரை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னமும் நம்மளுக்கு வந்து நிறைய ப்ளோட்வேர் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அது வந்து நம்மளால் பெருசாக கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது இந்த 12,000 rupees ஃபோனில். ஆனால் நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த ப்ளோட்வேர் எல்லாமே நம்மளால் வந்து அன்இன்ஸ்டால் வந்து பண்ணிக்க முடியும். ஆனால் ஒரு கெட்ட விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுலேயும் அந்த ஹாட் ஆப்ஸ் ஹாட் கேம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நீங்கள் தான் வந்து விவோ ஆப் ஸ்டோருக்குள்ளே போய்ட்டு டிசேபிள் வந்து பண்ணிக்கலாம். ஆனால் மீதி எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கண்டிப்பாக அன்இன்ஸ்டால் வந்து பண்ணிக்க முடியுது. அங்கே வந்து நம்மளுக்கு
நம்மளுக்கு எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்ல அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ மத்தபடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 120 ஹெர்ட்ஸ் வந்து நம்மளுக்கு நல்லா ஸ்மூத்தாவே இருக்கு. நல்லாவே வந்து நமக்கு ஹேண்டில் பண்ணுது. ஸோ அங்க வந்து நம்மளுக்கு எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்ல அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டயலர். ஸோ டயலரை பொறுத்தவரைக்கும் இதுல வந்து விவோ டயலர் தான் வந்து குடுத்திருக்காங்க. ஸோ கூகுள் டயலர் வந்து இல்ல. உங்களால வந்து இதுல வந்து அந்த வாய்ஸ் ரெக்கார்டிங் எல்லாமே வந்து பண்ணிக்க முடியும். ஸோ நமக்கு வந்து அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்து இந்த விவோ டயலர் தான் நமக்கு வந்து குடுக்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு மெசேஜ். ஸோ மெசேஜை பொறுத்தவரைக்கும் இதுல வந்து நமக்கு கூகுள் மெசேஜஸ் தான் வந்து குடுத்திருக்காங்க. ஸோ விவோட மெசேஜ் ஆப்லாம் நமக்கு வந்து எதுவுமே இல்லை. இந்த கூகுள் மெசேஜ் தான் இதுல இருக்கு. ப்ளஸ் வந்து நமக்கு இதுல எல்லாருக்குமே தெரியும் அந்த RCS இன்டெகிரேஷன் நமக்கு வந்து ஆப்வியஸ்லி கூகுள் மெசேஜஸ்ல வந்து நமக்கு குடுத்திருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம செட்டிங்ஸ்க்கு வந்து போலாம். செட்டிங்ஸ்க்கு போனதுக்கப்புறம் அபவுட் ஃபோன்ல போய் என்ன ஆண்ட்ராய்டு வெர்ஷன் வந்து குடுத்திருக்காங்க அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஆண்ட்ராய்டு வெர்ஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 14 லேட்டஸ்டான ஆண்ட்ராய்டு வெர்ஷன் வந்து குடுத்திருக்காங்க. அது இல்லாம FunTouch OS 14 வந்து அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்து குடுக்குறாங்க. ஸோ ரெண்டுமே நம்மளுக்கு வந்து லேட்டஸ்டான சாஃப்ட்வேர் வந்து குடுக்குறாங்க. ஸோ கண்டிப்பா இதுக்கு வந்து iQOOக்கு ஒரு பெரிய தம்ஸ் அப் வந்து சொல்லலாம். ஃபோனை ஆன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ஒரு சாஃப்ட்வேர் அப்டேட் வந்து வந்துச்சு. அதை வந்து நான் இன்ஸ்டால் பண்ணேன். இன்ஸ்டால் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மே செக்யூரிட்டி பேட்ச் வந்து அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்து குடுக்குறாங்க. இது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்க. ஏன்னா இப்போதான் வந்து நம்ம மே ஒரு 14ஆம் தேதி தான் நமக்கு வந்து ஆகுது. இப்போவே நமக்கு வந்து மே செக்யூரிட்டி பேட்ச் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பேட்டரியை பொறுத்த வரைக்கும் 6000 mAh பேட்டரி வந்து கொடுக்குறாங்க. ஸோ பெரிய பெரிய பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் வந்து நமக்கு 44 வாட் சார்ஜர் வந்து கொடுக்குறாங்க. ஸோ ஸ்னாப்டிராகன் சிப்செட் வந்து ஏற்கனவே நமக்கு வந்து நல்லா எஃபிஷியண்டாக இருக்கும். 6000 mAh பேட்டரினா கண்டிப்பாக பேட்டரி லைஃப் வந்து பயங்கரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். டெஸ்ட் பண்ணி வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து இதில் மினிமம் பேட்டரி கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்லி கூட நமக்கு வந்து காட்டுது. ஸோ ஐஃபோன்ஸில் எப்படி காட்டுதோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதுலையும் நமக்கு வந்து காட்டுது. ஸோ ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து ரேமை பொறுத்த வரைக்கும் 4GB RAM, 6GB RAM, 8GB RAM மாடல்ஸ் வந்து லான்ச் பண்ணுறதா நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு அமைச்சது 8GB RAM மாடல் தான் அமைச்சிருக்காங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா அந்த விர்ச்சுவல் RAM வந்து நமக்கு இருக்குது. அது தேவையில்லாத ஒரு விஷயம் தான். ஸ்டோரேஜை பொறுத்த வரைக்கும் 128GB ஸ்டோரேஜ் வந்து அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அதில் வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 105GB கிட்ட உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக தான் இருக்குது. ப்ளஸ் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா மெமரி கார்டு கூட போட்டுக்கலாம். ஸோ இதில் வந்து நமக்கு LCD டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு வந்து ரெஃப்ரெஷ் ரேட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஸ்டாண்டர்ட் வந்து கொடுத்துருக்காங்க 60 Hz. அதே சமயத்தில் ஹை வந்து நமக்கு 120 Hz வந்து கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் ஸ்மார்ட் ஸ்விட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து ஸ்விட்ச் ஆக போகுது. ஸோ எல்லா ரிஃப்ரெஷ் ரேட்டும் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. மற்றபடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து FunTouch OS 14ல் என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் இருக்குமோ அது எல்லாமே இருக்குது. அண்ட் இதில் வந்து ஆப்வியஸ்லி ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே வந்து இல்லை. ஏன்னா இது வந்து நமக்கு LCD டிஸ்பிளே, நமக்கு வந்து AMOLED டிஸ்பிளே வந்து கிடையாது. ஸோ உங்களுக்கு இந்த FunTouch OS 14ஓட ஃபீச்சர்ஸை பற்றி ஒரு வீடியோ வேணும்னா நம்ம சேனலே சூப்பரான ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கோம். அதை பாருங்கள். எல்லா ஃபீச்சர்ஸும் நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். நெக்ஸ்ட் வந்து நமக்கு கூகுள் கேமரா சப்போர்ட் இருக்கா அப்படின்னு வந்து நம்ம செக் பண்ணலாம். ஸோ கேமரா 2 API வந்து இது நம்மளுக்கு எனேபிள் ஆகிருக்கு. ஏன்னா நமக்கு வந்து ஃபுல்லாக எல்லா க்ரீனும் வந்துருக்கு. ஸோ இதில் வந்து கூகுள் கேமரா ரொம்ப ரொம்ப ஈஸியாக வந்து உங்களால் இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். ஒருவேளை கூகுள் கேமராக்கு டெடிகேட்டடாக ஒரு வீடியோ வேணும்னா கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம சேனலில் ஒரு வீடியோ வந்து போடலாம். DRM இன்ஃபோ வந்து நம்ம செக் பண்ணலாம். ஸோ நீங்கள் பார்க்கலாம் ரெஃப்ரெஷ் ரேட் வந்து நம்மளுக்கு 44 Hz, 48 Hz, 50 Hz, 60 Hz, 90 Hz, 120 Hz. ஸோ நிறைய ரெஃப்ரெஷ் ரேட் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுது. ஸோ இன்னும் பேட்டரி லைஃப்க்கு வந்து உதவியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஸ்மார்ட் ஸ்விட்ச் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அதே சமயத்தில் L1 சர்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அங்கே வந்து ஒரு பிரச்சனை இல்லை. ஸோ எல்லா OTT பிளாட்ஃபார்ம்ஸும் நீங்கள் வந்து ஃபுல் HDயில் வந்து கன்சியூம் வந்து பண்ணிக்கலாம். ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து நமக்கு சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து ரொம்ப 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 ஃபாஸ்ட்டாக இருக்குது. அங்கே வந்து நம்மளுக்கு எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு கேமராஸ். ஸோ கேமராஸை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பின்னாடி வந்து 50 மெகாபிக்சல் மெயின் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. எந்த விதமான ஒரு அல்ட்ரா வைடும் நமக்கு வந்து கொடுக்கல. ஃப்ரண்ட்டில் வந்து நமக்கு 8 மெகாபிக்சல் சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு வந்து நார்மல் ஃபோட்டோ மோட் இருக்குது. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து செல்ஃபிலையும் நமக்கு வந்து போர்ட்ரேட் மோட், அதுக்கப்புறம் ஃபோட்டோ மோட் இருக்குது. வீடியோஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நல்ல விஷயம் என்னென்னா இந்த ஃபோனில் வந்து நமக்கு 4K 30 FPS வரைக்கும் உங்களால் வந்து மேக்ஸிமமாக ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். ஸோ ரொம்ப நல்ல விஷயங்க. இந்த பட்ஜெட்டில் 4K கொடுக்குறது வந்து கண்டிப்பாக நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மேக்ஸிமமாக 1080p 30 fps வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ஸோ பேக்கில் வந்து 4K 30 fps மேக்ஸிமமாக ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 1080p 30 fps வந்து மேக்ஸிமமாக ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இந்த ஃபோன் யூஸ் பண்ணி சில ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து கேப்சர் பண்ணியிருக்கோம். அந்த ஃபோட்டோஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபோட்டோஸ் வந்து கொஞ்சம் சேச்சுரேட்டடாக கொஞ்சம் வைப்ரண்ட்டாக தான் இருக்குது. அது வந்து நமக்கு எல்லா ஐகோ ஃபோன்ஸ்லையும் நமக்கு வந்து நம்ம பார்த்தது தான். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா டீடைல்ஸ் வந்து நமக்கு ரொம்பவே நல்லாயிருக்கு. அங்கே வந்து நமக்கு எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லை. அதே சமயத்தில் ஹைலைட்ஸ், ஷேடோஸ் எல்லாமே நமக்கு வந்து நல்லாவே இருக்குது. ஒரே ஒரு சின்ன எனக்கு ஒரு கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து HDR வந்து சில இடத்துல ரொம்ப சூப்பராக வேலை செய்யுது. இந்த மாதிரி இடத்துலலாம் நீங்கள் பார்க்கலாம் HDR வந்து ரொம்ப சூப்பராக வேலை செய்யுது. பட் சில இடத்துல வந்து நமக்கு பேக் லைட்டிங் இருக்க இடத்துல மட்டும் HDR வந்து கொஞ்சம் இன்னும் பெட்டராக வேலை செஞ்சால் நல்லா இருக்கும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன். ஸோ இந்த ஃபோட்டோஸை பற்றி நீங்கள் வந்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபோட்டோஸ் வந்து நல்லா இருக்குங்க. ஆனால் உங்களுக்கு வந்து அந்த ஓவர் சேச்சுரேஷன் பிடிச்சிருக்கா, அந்த டோன் வந்து பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு செல்ஃபி கேமரா.
ஸோ செல்ஃபி கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செல்ஃபி கேமரா வந்து நம்மளுக்கு இந்த 8 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா தான் வந்து குடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு டிபிக்கலான iQOO செல்ஃபி கேமரா அப்படின்னு சொல்லலாம். லைட்டா நம்மளுக்கு வந்து கண்டிப்பா அந்த ஓவர் ஷார்ப்பனிங் வந்து பண்ணுது. HD டெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் மோசமா தான் இருக்கு. நெறைய இடத்துல பார்த்தீங்கன்னா, என்னோட பேக் சைடு முடிய வந்து அது டிடெக்ட்டே வந்து பண்ண மாட்டேங்குது. ஸோ HD டெக்ஸ்ட் வந்து கண்டிப்பா நம்மளுக்கு வந்து இம்ப்ரூவ் வந்து பண்ணணும். ஆனா ஸ்கின் டோன்ஸ் வந்து ரொம்ப நல்லாவே வந்து பண்றாங்க. அங்க வந்து எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் வந்து இல்ல. இந்த வரைக்கும் தான் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணிக்கோங்க. வேற ஏதாச்சும் கேள்வி இருந்தா கீழ கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகிழ்ச்சி.